வணக்கம். போன தடவை நாம பேசினப்போ கீதையில கிருஷ்ணர் நான்னு சொல்றது பத்தி பார்த்தோம். ஆமாம். அது ஒரு தனி நபரையும் குறிக்கலாம், இல்லைனா பரம்பொருளான இறைவனையும் குறிக்கலாம், ஏன் அடிப்படையான பிரம்மனையும் குறிக்கலாம்னு சொன்னோம். சரிதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சாமி இல்ல குலதெய்வம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லைன்னு தெளிவுபடுத்தணும். நிச்சயமா. அந்த அடிப்படையில இன்னைக்கு 7ஆம் அத்தியாயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம். இறைவன் தன்னை எப்படி விவரிக்கிறாருன்னு பார்க்கலாம். ம். குறிப்பா அந்த மூல உரையில ஒரு 6 முக்கியமான வர்ணனைகள் வருது இல்லையா, அத கொஞ்சம் அலசலான் இருக்கும். ஓ, அருமை. இதோட நோக்கம் என்னன்னா, கீதை சொல்ற இறைத்தன்மையோட இந்த 6 அம்சங்களையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, வர்ணனையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இறைவன் தான் படைப்புக்கு காரணம்னு சொல்லப்படுது. அதாவது குயவன் மண் உதாரணம் கூட சொல்றாங்க. ஆமாம். ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம். இறைவனே அறிவுசார் காரணம், அதாவது இன்டெலிஜென்ட் காஸ், அவரே மூலப்பொருள் காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்றாங்களே. ம். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான இடம். பாருங்க, சாதாரணமா ஒரு பானை செய்யணும்னா குயவனோட அறிவு, திறமை தேவை. அது அறிவுசார் காரணம். சரி. அந்த பானை செய்ய மண் தேவை. அது மூலப்பொருள் காரணம். ஆமா, அது வேற, இது வேற. ஆனா கீதையோட பார்வையில இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஒருத்தரே இந்த ரெண்டுமாவே இருக்காரு. ஓ, அப்படியா? ஆமாம். அவர் தன்னோட ஞானத்தினால தன்னிடம் இருக்கிற மூலப்பொருளிருந்தே, அதாவது தன்னுள்ளிருந்தே இந்த உலகத்தை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துறாரா? படைக்கலைங்களா? ஆமா. படைத்தல்ங்கிற வார்த்தையை விட வெளிப்பாடு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற சொல் தான் இன்னும் பொருத்தமா இருக்கும். ஏன்னா இல்லாததிலிருந்து உருவாக்கல, தன்னிலிருந்தே வெளிப்படுத்துறாரு. ஓஹோ, இது ஒரு முக்கியமான நுட்பம். இறைவன்கிறது இங்க எப்படி பார்க்கப்படுதுன்னா, பிரம்மன் என்கிற உயர் இயல்பு, அதோட மாயை என்கிற தாழ் இயல்பு. மாயைனா? மாயைனா இங்க ஒளிவட்டம், ஆற்றல், பொருள் இதெல்லாம் சேர்ந்தது. இதுல பிரம்மன் அறிவுசார் காரணம், மாயை மூலப்பொருள் காரணம். கீதையில 7.4லிருந்து 7.6 வரை இந்த இரண்டு இயல்புகள், தோற்றம், மறைவு பத்தி தான் கிருஷ்ணர் பேசுறார். அப்போ குயவன் மண் உதாரணம் ஒரு படி மேல போய் இறைவனே குயவனாவும் இருக்கார், மண்ணாவும் இருக்காருன்னு சொல்றீங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதுதான் அதோட தாத்பரியம். சரி, அடுத்த விளக்கத்துக்கு வருவோம். இறைவன் எங்கும் நிறைந்தவர், அதாவது ஆம்னி பிரசன்ட், எல்லாம் வல்லவர், ஆம்னி போட்டன்ட், எங்கும் வியாபித்திருப்பவர், ஆம்னி பிரெவலண்ட், எல்லாம் அறிந்தவர், ஆம்னிஷியன்ட் அப்படின்னு பெரிய வார்த்தைகளா இருக்கே. ஆமா, பிரம்மாண்டமான கருத்துக்கள் தான். இது சுருக்கமா என்ன சொல்ல வருது? இது இறைவனோட முழுமையான தன்மைய காட்டுது. அவர் காலம், இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால எப்பவும் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதுதான் ஆம்னி பிரசன்ட். சரி. இந்த பிரபஞ்சம் இயங்குறதுக்கு அடிப்படை விதிகள் தேவை இல்லையா? இயற்கை விதிகள், அறிவியல் விதிகள் உட்பட எல்லாத்தையும் அவரே அமைச்சிருக்கார். அதனால அவர் ஆம்னிபொட்டன்ட், எல்லாம் வல்லவர். ஓகே. அப்புறம் எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருட்களுக்குள்ளேயும் அவரே ஊந்து சக்தியா, இயக்குற சக்தியா இருக்காரு. அதனால ஆம்னி பிரெவலண்ட். உள்ளேயும் இருக்கார். ஆமா. கடைசியா எல்லாவற்றையும், ஏன் எல்லா உயிர்களோட மனதையும் கூட உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்ச மனமா, அதாவது யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸா இருக்கிறதால அவருக்கு எல்லாம் தெரியும். இதுதான் ஆம்னிஷியன்ட். ஆக வெளியில மட்டுமில்ல, உள்ளேயும் எல்லா ஆற்றலுக்கும் அறிவுக்கும் கூட அவர்தான் மூலமா இருக்காருன்னு சொல்றீங்க. மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இப்போ இந்த சர்வ தன்மைகளை பிரம்மன், மாயை என்கிற அந்த 2 இயல்புகளோட எப்படி பொருத்தி பார்க்கறது? அந்த எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த உணர்வு நிலை. மாயங்கிற அந்த தாழ் இயல்பு, அதாவது ஆற்றல், பொருள் இதெல்லாம் அந்த உணர்வோட வெளிப்பாடா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதனால இறைவனோட இந்த சர்வ தன்மைகள் அவரோட 2 இயல்புகளோடும் இயல்பாவே பொருந்துது. புரியுது. சரி, அப்போ அடுத்ததா இறைவன் ஆதாரம், ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு வருவோம். சரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. பாடகர் பாடி நிறுத்தினாலும் இசை பின்னணியில இருக்கிற மாதிரி, அப்புறம் மாலையில நூல் மணிகளை தாங்குற மாதிரி. கீதா 7.7ல வருது இல்லையா? ஆமா, அருமையான உதாரணங்கள் அது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதையும் இந்த 2 இயல்புகளோட இணைக்க முடியுமா? நிச்சயமா இணைக்கலாம். இந்த நூல் மணி உதாரணம் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாலையில இருக்கிற நூலை போல இறைவனோட உயர் இயல்பான பிரம்மன் இருக்கு. கண்ணுக்கு தெரியாம. ஆமா, கண்ணுக்கு தெரியாம பின்னணியில இருந்து அந்த மணிகளைப் போல இருக்கிற இந்த வெளிப்பட்ட உலகத்தை, அதாவது தாழ் இயல்பான மாயையை அந்த ஒளி வட்டம், ஆற்றல்,
பொருள் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. ஓஹோ. அந்த பிரம்மன்கிற ஆதார உணர்வோட ஒவ்வொன்னா சேரும்போது தான் பிரபஞ்சம் உருவாகுது. உதாரணமா அந்த உணர்வோடு ஒளி சேரும்போது ஆகாயம் அல்லது வெளி உருவாகுது. சரி. தொடு உணர்வோடு சேரும்போது காற்று, பார்வையோட சேரும்போது நெருப்பு, சுவையோட சேரும்போது நீர், வாசனையோட சேரும்போது நிலம். இப்படி 5 மூலங்களும் பஞ்சபூதங்கள். ஆமா, பஞ்சபூதங்களும் அப்புறம் அதிலிருந்து வர்ற எல்லா ஜடப்பொருட்களும், ஏன் நம்ம மனசும் கூட இப்படிதான் உருவாகுதுன்னு கீதை விளக்குது. அடையப்பா, அந்த நூல்மணி உதாரணம் ரொம்ப அழகா புரிய வைக்குது. நாம பாக்குற எல்லாமே அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல்ல கோர்க்கப்பட்டிருக்குன்னு நினைச்சா உலகத்தை பாக்குற பார்வையே கொஞ்சம் மாறுற மாதிரி தோணுது. நிச்சயமா. ஆஹா, நாம இப்போ இறைவன் படைப்பின் காரணம், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லாம் அறிந்தவர், அப்புறம் கடைசியா இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம் அப்படின்னு 6 முக்கிய விளக்கங்களை ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். ஆமா. அப்போ சுருக்கமா ஒரு தடவை சொல்லி பார்த்தா, கீதையின் படி இறைவன் இந்த பிரபஞ்சத்தை ஏதோ வெளியிலிருந்து வந்து படைக்கல. இல்ல. தன்னுள் இருந்தே வெளிப்படுத்தி தானே அதை தாங்கியும் நிற்கிறார். அவரே உணர்வுபூர்வமான அடிப்படை, அதாவது பிரம்மன். அவரே இந்த வெளிப்பட்ட உலகமாகவும், அதாவது மாயாவாகவும் இருக்கிறார். மிகச்சரியா தொகுத்தீங்க. இந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்ட பிறகு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை, அதுல இருக்கிற மனிதர்களை, பொருட்களை பார்க்கும்போது உங்க பார்வையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வருதா, இல்ல இது எப்படி எதிரொலிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அதோட சேர்த்து ஒரு இறுதி சிந்தனையும் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க. நாம இப்ப பார்த்தோம், இந்த பிரபஞ்சம் வெறும் ஜடப்பொருள் இல்ல. இது ஆற்றல், பொருள், அதோட அறிவு அல்லது உணர்வு, அந்த ஒளிவட்டோன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 3ஓட கலவை. அப்படியானா இதோட மூலமும் இந்த 3 கூறுகளையும் கொண்டிருக்கணும்னு இந்த உரை தர்க்க ரீதியா சொல்லுது இல்லையா? ஆமா, காரண காரிய மாதிரி. அதேதான். அப்படி பார்த்தா உங்களுடைய சொந்த மனம் உட்பட இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே அந்த மாலையில கோர்க்கப்பட்ட முத்துக்களை போல அந்த ஒரே ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின் ஒரு பகுதியா இருக்கு. அதால தாங்கப்பட்டிருக்குன்னு நினைச்சு பார்க்கறது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தை தருது? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.